ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தம்பி வீட்டு செடிக்கெலாம் கொஞ்சம் தண்ணி விடலான்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், ரோஸ் பிளான்ட்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. பிளான்ட்டில் பூ இருக்கு பாருங்கள், செடியில் இப்போ தான் கிளம்பிகிட்ருக்குது எல்லாமே. இது ஒரு வெரைட்டி, இது ரெட் ரோஸ். இங்கே இருக்குது செடிங்க. அப்புறம் வாழை மரங்கள், மாமரம், வாழை மரம், நார்த்த மரம், அப்புறம் லெமன் பிளான்ட். இது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட். இப்போ தான் பூ வைக்குது, பார்த்திங்கன்னா தெரியும், பூ வச்சிட்ருக்கு. ஸ்டார் ஃப்ரூட் பூ வச்சிடுச்சு. என் தம்பி பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தா, ஸ்டார் ஃப்ரூட் எப்போ தான் காய்க்கும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா பூ வச்சிருச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஜாதி மல்லி, கனகாம்பரம், மல்லிகைப்பூ, அப்புறம் கிரிகிரி ரோஸுன்னு சொல்லுவாங்க. இதை பீச் கலர், ரெட் கலர் ரோஸ், இப்படி கோடன் செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் நல்லா அழகாக மாறிடும். இந்த பாட்டில் கொஞ்சம் செடி வைக்க வேண்டியது இருக்குது, அதனால் மண் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இங்கேயும் நிறைய வாழை மரங்கள் இருக்குது, மாமரம், வாழை மரம். அப்புறம் இங்கே வாட்டர் ஆப்பிள்னு ஒரு மரம் இருக்குது, அதுலேயும் இன்னும் காய்க்கலை. தம்பி பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கா, காயே வைக்கலையே, நான் எப்போ தான் வாட்டர் ஆப்பிள் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நம்ம ஊருக்கு வளராதுன்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ அழகாக மரமாக இப்போ நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வெரைட்டியாக நாம் வீட்டிலே வச்சு சாப்பிடும்போது ஆர்கானிக்காக இருக்கும். நம்ம வெளியில் போயிட்டு கெமிக்கல் கலந்த ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுனால தான் நமக்கு பல வியாதிகள் வருது. நம்ம ஆர்கானிக்காக வீட்டில் இருக்கிற கொஞ்சம் இடத்துலையே கொஞ்சம் பிளான்ட்ஸ், மரம், பழமரம், காய்கறிகள் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கானிக்காக சாப்பிட்டா நமக்கு இருக்கிற வியாதிகள் கொஞ்சம் குறையும். அது பாருங்கள், முருங்கை மரம், இது ரொம்ப நீட்டாக இருக்கும், காய் நீட்டாக இருக்கும். அந்த பிளான்ட்டு தான் அது. ஓவராலாக இதுதான் எங்கள் தம்பி வீட்டு தோட்டம். லெமன் இன்னும் கொஞ்ச நாளில் காய்க்க ஆரம்பிச்சிடும். தம்பியோட வீடு.